லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் செங்காயான மாங்காவாக கலர் மாதிரி நல்லா கொஞ்சம் தித்திப்பாக இருக்குங்க. இது போட்டு செய்யும்போது மாங்காய் பச்சடி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாங்காவாக தோல் சீவி நம்ம திருவி எடுத்துக்க போகிறோங்க. இதில் இருக்கிற தோலெல்லாம் சீவி திருவி எடுத்துகிட்டு போகிறோங்க. இது மாதிரி நான் 2 மாங்காய் எடுத்து பண்ண போகிறேங்க. தோல் எடுத்துகிட்டு திருவிட்டு பார்க்கலாங்க. ஒரு கடாய் வச்சு வெறுமனே வானிலையே ஒரு 10 முந்திரியும் 10 பாதாமும் சும்மா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க. அந்த மாங்காய் பச்சடியில் போட நல்லாயிருக்கும். அந்த மாங்காவெல்லாம் தோல் எடுத்து திருவி எடுத்து வச்சுருக்கேங்க. பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு பண்ணனாலும் பண்ணலாம், திருவியும் பண்ணலாங்க. சின்ன பசங்க சாப்பிடும் போது இது வாயில் தட்டுப்படாமல் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட. அதனால் நான் திருவி பண்ணுறேன். அல்வா மாதிரி இருக்கும். கொஞ்சமாக நம்ம நெய் விட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுடலாங்க. கடுகு பொரிஞ்சிச்சு நம்ம பெரிய வச்சுருக்க அந்த மாங்காவெல்லாம் இதில் போட்டுடலாம். நம்ம இதையே இப்படி வதக்கிக்கலாங்க. அந்த மாங்காயில் தண்ணி விடும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதே தண்ணி விட்டு மாங்காய் நமக்கு வெந்து வந்துடும். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இது நம்ம வெட்டி போடுற மாங்காய் வந்தால் ரொம்ப லேட் ஆகும் வேக. நம்ம திருவி போட்டிருக்கிறதுனால இது உடனே தண்ணி விட்டு வெந்துடுங்க கொஞ்ச நேரத்துலேயே. மாங்காய் நமக்கு வெந்து வந்துடுச்சிங்க நல்லா. இப்போ நான் பொடிச்சு வச்சுருக்கேன். 1/4 கிலோ 2 மாங்காய் எடுத்துருந்தேன். அதே அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கல் மண்ணெலாம் ரொம்ப இருக்காது, பாகு வெல்லம் தான். இதை அப்படியே போட்டுடுறேங்க. நீங்கள் வேணால் தனியாக கொதிக்க வச்சு கூட ஊற்றிக்கலாங்க. தண்ணியில் கரையை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். இது சுத்தமாக இருக்கும், அதனால் நான் அப்படியே போட்டுறேன். இதை நம்ம போட்ட வெள்ளம்லாம் கரைஞ்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் நல்லா கொஞ்சம் நமக்கு கெட்டியான தன்மை வரணுங்க இந்த மாங்காய் பச்சடிக்கு. மாங்காய் தித்திப்புன்னுவாங்க, மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் நாங்கள் மாங்காய் தித்திப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு தாங்க சொல்லுவோம். மாங்காய் தித்திப்புன்னு நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணுங்க. வறுத்து வச்சுருந்தா பாதாம் முந்திரியை பொடி பண்ணிக்கலாங்க. இது கூட பேரிச்சம்பழம், திராட்சை எல்லாம் போட்டு கூட பண்ணுவாங்க இந்த மாங்காய் தித்திப்பு. நான் பாதாம் முந்திரி மட்டும் கொஞ்சம் பொடிச்சு போடலாம். பாதாம் முந்திரி ஏலக்காய் சேர்த்து பொடிச்சு எடுத்துகிட்டு வரதுக்கு அதில் போட்டுருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிட இந்த மாங்காய் தித்திப்பில் இதை போட்டு பண்ணால். நீங்கள் பேரிச்சம்பழம் இருந்தால் அதை கொட்டையை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு சுற்று மிக்சியில் சுற்றி கூட போடலாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ஈரப்பதம் இருந்தால் தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கட்டிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. மாங்காய் பச்சடி ரெடிங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடிங்க. மாங்காய் தித்திப்பு ரொம்பவே சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடிங்க. மேலே லைட்டாக நம்ம இந்த பாதாம் முந்திரி பவுட்ரு போட்டுடலாங்க. சூப்பராக இருக்குங்க. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே இந்த மாதிரி மாங்காய் பச்சடி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம், ஸ்வீட்டு எல்லாம் சேர்ந்தது தாங்க மாங்காய் பச்சடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது எதை கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். சைடிஷ்ஷாக சாதத்தா கூட, சாம்பார் சாதத்தை கூடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.